தேங்க்யூ எவ்ரி ஒன். இங்கே நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலாக தெரியும், முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன் நான். வணக்கம்ப்பா. எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னப்பா பண்ணணும்? தமிழில் பேச வந்த சரிம்மா. இல்லை உன்னை பார்த்தா அந்த சிம்பு கூட வர மாதிரியே இருக்கு. சரி நான் பேசல. சரி ஓகே. எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. முதல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் வருவீங்கன்னு. நான் அப்படியே குவாய்ட்டாக வந்து மேலே வீட்டில் போய் உட்காந்துக்கலாம் ரிலாக்ஸாக நினச்சிட்டு வந்தேன். பட் மேட் மை டே. தேங்க்யூ. இவ்வளோ வருஷமாக டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு 2011 வேர்ல்டு கப் முடிச்சுட்டு வரும்போது இருந்தது அதே ஃபீலிங். ஸோ யூ கோ டவுன் த சேம் மெமரி லேன், அதிலே திருப்பி நடந்து வரும். அதான் இதில் தமிழை மாற்றி இன்னும். Was it a difficult decision, Ashwin? For what? To retire from international cricket? No, actually, I mean, it's not. To be honest, I don't know, it's emotional for a lot of people. It will be emotional. Maybe it will sink in, but for me, personally, I think it's a great sense of relief and satisfaction. When did you decide to stay? It's very instinctive, yeah. It's been running in my head for a while, but it's very instinctive. I just felt on day 4 and just called it on day 5. That's it. One of your... Tell us about the moment you had that 10-wicket spree. Which one? The first one. First 10 wicket, ஞாபகமே இல்லை எப்போ எடுத்தேன். டு பி ஆனஸ்ட் ரைட், நம்ம எல்லாருமே வந்து நம்ம கரியரில் வி ஆல் கீப் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் திங்ஸ். இது கிரிக்கெட்டருக்கு மட்டும் இல்லை, பட் ஜென்ரலாகவே சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வந்து நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன். நைட்டு தூங்க போதெல்லாம் விக்கெட் விழுந்தது, ரன் அடிச்சதெல்லாம் ஞாபகம் வரும். பட் அதெல்லாம் வரதே இல்லை ஒரு 2 இயர்ஸாக. ஸோ அதுவே ஒரு கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம வந்து அடுத்த பாதைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய முடிவு இல்லை, நம்ம அடுத்த பாதைக்கு தான் போகிறோம். We are not done with anything. Wanted to become the captain to lead the team. என்னங்க? To lead the Indian team as a captain. இனிமே முடியாது. இல்லை, பட் அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் ரிக்ரெட்டே இல்லை. ஐ ஹேவ் 0 regrets. அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துருக்கேன், ரிக்ரெட்ஸோடு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழறதுக்கு நான் தயாராக. எனக்கு ரிக்ரெட்ஸே கிடையாது. ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் அது. என்னங்க? இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. பார்த்தா தெரியலையா? சிரிச்சுனே இருக்கேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே, அடுத்து என்ன உங்களோட எய்ம்? என்ன எப்படி என்ன பண்ணணும்? ஒன்றுமே கிடையாதுங்க. சும்மா இருக்கணும் கொஞ்சம் நாள், அவ்வளோதானே. சும்மா எனக்கு சும்மா இருக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுதான் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன். In 2011, Ashwin, when Dhoni gave you the first new ball to play against Chris Gayle, tell us about that moment. I think that part of me is still burning bright. I'm going to play for CSK, and don't be surprised if I try and aspire to play for as long as I can. I don't think Ashwin the cricketer is done. I think Ashwin the Indian cricketer has probably called it time. That's it. You've been role model for many young. I mean, what you gonna give them back? I mean, what you gonna? In my own small way, நான் என்னோட சின்ன வயதில் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். நான் அகாடமி ஒரு 13 இயர்ஸாக நடத்திட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன் மெனி வேஸ் நான் வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸை ஸ்கவுட் பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎல் ரெகுலராக விளையாடுறேன். என்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன, நான் நிறைய இடத்துல விளையாடுறதே என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட நாலேஜை பாஸ் ஆன் பண்ணுறது தான் கான்ட்ரிபியூஷன். நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன்னு ஸ்டேஜெல்லாம் திறந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஐ ஃபீல் நம்ம என்ன பண்ண முடியும்னா சின்ன கேம்ஸ்லாம் கூட விளையாடுறது தான் நம்ம பண்ணுற கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக அகாடமி போகிறது. இங்கே இப்போ தமிழ்நாடுல யார் அண்டர் 19 விளையாடுறாங்க, அண்டர் 17, நம்மளோட வாழ்க்கையில் யாரெல்லாம் வந்து டச் பண்ணுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையை நம்ம தொட்டாலே போதும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு MOU சைன் பண்ணி பசங்களை வந்து உருவாக்குனீங்க. இல்லை, அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு.